வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலை வெளியிட்ட ரிசல்ட் அப்படிங்கிறது முதல் டாபிக். ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாபிக் இந்த முதல் டாபிக். என்னன்னா, சில நாட்களுக்கு முன்பாக சென்னைக்கு பக்கத்தில் பல்லாவரம் இருக்குது பார்த்தீங்களா, பல்லாவரத்தில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உடல்நலக்குறைவு காரணமாக திடீர்னு வாந்தி, தலை சுற்றல், வயிற்றுப்போக்கு இதனால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களில் 3 பேர் இறந்து போனாங்க. 30க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குடிநீரோடு கலந்து கழிவுநீர் வந்துருச்சு, கழிவுநீரோடு சேர்ந்து குடிநீர் வந்துருச்சு, அதை சாப்பிட்டதுல தான் இப்படிப்பட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் கொடுத்தாங்க. மினிஸ்டர் தாமோ அன்பரசன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, கழிவுநீரோடு கலந்து குடிநீர் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அப்படி வந்திருந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கணும். 300க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிகளில் வசிக்கிறாங்க. குடிநீரில் பிரச்சனை அப்படின்னா 300 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கணும். 30க்கும் மேற்பட்டோர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சாப்பிட்டது ஒத்துக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் தாமோ அன்பரசன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாரு. அண்ணாமலை அதுக்கு என்ன கவுண்டர் கொடுத்தாரு அப்படின்னா, சரியா குடிநீரில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாரு. நான் ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன். அந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய குடிநீரை வாங்கி அமைச்சரும் திமுகவினரும் குடிக்க தயாரா? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க குடிநீரில் எந்த பாதிப்பும் இருந்திருக்காது, கழிவுநீரோடு கலந்து குடிநீர் வந்திருக்காது அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறாருல. மினிஸ்டரும் திமுகவினரும் அந்த குடிநீரை வாங்கி குடிக்க தயாரா அப்படின்னு அண்ணாமலை சேலஞ்சு விட்டுருந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அன்றைய தினம் அந்த பகுதியில் குடிநீரை வாங்கி லேபில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட் ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கோலிஃபார்ம் ஈகோலி அப்படிங்கிற பாக்டீரியா அந்த குடிநீரில் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. சென்னை பெருநகர குடிநீர் வாரியத்துடைய தர கட்டுப்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னா, குடிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பாக்டீரியாலாம் இருக்கக்கூடாது, இது 2 இருக்கக்கூடாது அப்படின்னு முக்கியமான தர கட்டுப்பாட்டு விதிகளில் ஒன்று. ஆனால் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கோலிஃபார்ம் ஈகோலி அப்படிங்கிற பாக்டீரியா அந்த வாட்டர் சாம்பிளில் இருக்குது, இது ப்ரூவ் ஆகிருக்கு, நாங்கள் லேபில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த லேப் ரிப்போர்ட்டோட அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு. இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், குகேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, சிங்கப்பூரில் நடந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. அந்த தொடரில் நம்மளுடைய குகேஷ் இந்தியாவுடைய குகேஷ் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது. நம்ம தமிழக மீடியாக்கள், தமிழக பத்திரிகைகள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியலை. ஆனால் நார்த்து, தமிழகத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், மீடியாக்கள்லாம் இதை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் ஹெட்லைன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய பேப்பரில் ஹெட்லைன் என்ன அப்படின்னா, செக் டே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, செக் டே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு குகேஷ் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு பெரிய ஹெட்லைனை ஷேர் பண்ணியிருக்காங்க. குகேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? டாபிக் 3, புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டலை விக்னேஷ் சிவன் இருக்கார்ல, இயக்குனர் விக்னேஷ் சிவன், நயன்தாராவுடைய ஹஸ்பண்டு, அவரை விலைக்கு கேட்டுட்டாராம். இதை கேட்ட உடனேயே புதுச்சேரியுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஷாக் ஆகிட்டாராம். ஏன்னா கவர்மெண்ட் ஹோட்டலை விலைக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவனுடைய தரப்பு விலைக்கு கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒப்பந்தத்துக்காவது அந்த ஹோட்டலை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. புதுச்சேரி சுற்றுலா அமைச்சர் கவர்மெண்ட் சொத்துக்களை டெஃபினட்டாக விற்பனை செய்ய எந்த ஐடியாவும் கிடையாது, விற்பனை செய்ய முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டாராம் புதுச்சேரியுடைய சுற்றுலா அமைச்சர். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சொத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் விக்னேஷ் சிவன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. இப்போ தான் நடிகர் தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய அந்த மேரேஜ் ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா, நெட்ஃப்ளிக்ஸு வெளியிட்டாங்களே, அதுக்கு ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டுக்காக 10 கோடி ரூபா கேட்டிருந்தாரு. இப்போ தான் தப்பே இல்லை தனுஷ் மேலே, 10 கோடி இல்லை அதுக்கு மேலே கேட்டிருக்கலாம் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழக பாஜக மாநில தலைவருடைய அந்த லேப் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் ஷேர் பண்ண லேப் ரிப்போர்ட், அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு முக்கியமான ஒரு இஷ்யூ இது, 3 பேர் இறந்து போயிருக்காங்க. தமிழக மீடியாக்கள் நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னா இன்று இரவு இந்த டாபிக் எடுத்து டிபேட் நடத்தணும். எந்த ஒரு மீடியாவும் நடத்த மாட்டாங்க பாருங்க அப்படின்னு பாஜக சேலஞ்சே விடுறாங்க.
அப்படி இருக்கு லட்சணம், தமிழக மீடியாக்களுடைய லட்சணம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்த நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.